இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ராப் பாடகர் வேடன் என்ற பெயரில் அறியப்படும் கேரளாவை கலக்கிக் கொண்டிருக்கும் ஹிரந்தஸ் முரளி. இவர் கேரளாவின் திருச்சூரில் பிறந்தார். மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் வரும் குந்தந்தரம் பாடலுக்கு முன்பு வேடனை தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் என்றே தெரியாது. அவரின் தாய் ஒடுக்கப்பட்ட ஒரு ஈழப்பெண். பிழைப்புக்காக தமிழ்நாட்டின் ஊட்டிக்கு வந்த பின்பு கேரளாவின் திருச்சூரை சேர்ந்த முரளி என்பவரை திருமணம் செய்தார். திருச்சூர் சொப்பனபுரி பகுதியில் வாழ்ந்தபோதே அந்த இடத்தின் அரசியலை புரிந்து வளர்ந்தார் வேடன். இவரது தந்தை வழி பாட்டிக்கு முன்பு நிலம் இருந்துள்ளது. பல சூழ்ச்சிகள் இடமற்ற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டதால் இவரின் பாடல் வரிகளில் அந்த தாக்கம் தெரியும். பள்ளி படிப்பை மட்டும் முடித்த வேடன் ஒரு கட்டத்தில் பொருளாதார தேவைக்காக வேலைக்கு செல்ல தீர்மானித்தார். சரியாக மீனை குறிபார்த்து அம்புகளால் பிடித்து வேட்டையாடியதால் நண்பர்கள் அவரை வேடன் என்று செல்லமாக அழைத்து வந்துள்ளனர். அதுவே கடைசியில் அவரது பெயராக நின்றுவிட்டது. அங்கிருக்கும் சிலருடன் சேர்ந்து கட்டுமான தொழிலுக்கு சென்றிருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கூட பாடல் பாடி கொண்டிருப்பார் என்கின்றனர். அவரின் கலை ஆர்வம் அவரை எடிட்டர் பி அஜித்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. பி அஜித்தின் அலுவலகத்தில் ஆபீஸ் பாயாக வேலைக்கு அமர்த்தப்பட்டார். காலப்போக்கில் அவருக்கு டூபக் ஷகூர், எமினோம், அறிவு போன்ற ரேப் பாடல்களின் பாடல்கள் அறிமுகமாயிருக்கிறது. அவர்களின் பாடலில் இருக்கும் வலியும் உணர்ச்சியும் அவரை அவர் சார்ந்த வரலாறு நோக்கியும் போர் பாதிப்பு உள்ளிட்ட அடக்குமுறைகள் குறித்து அறிந்து கொள்ள வழி செய்திருக்கிறது. அப்போதுதான் அவர் ரேப் பாடல்களை எழுத தொடங்கி இருக்கிறார். அவரின் இசையும் குரலும் உணர்ச்சி கொந்தளிக்கும் வார்த்தைகளும் யாரா இந்த பையன் என மலையாள உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அப்போது முதல் வேடனுக்கு ஏறுமுகம்தான். 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூப்பில் வெளியிட்டு செய்து புகழ் பெற்றார். இந்த பாடல் தீயாய் பரவி அவரை பிரபலமாக்கியது. சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இப்பாடலில் இடம்பெற்ற வரிகள் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சுமார் 13 மில்லியன் பேர் அந்த பாடலை பார்த்திருக்கின்றனர். இதற்கடுத்ததாக பூமி நிஜன் வாழும் இடம் என்ற பாடலை வெளியிட்டார். அதுவும் பிரபலமான நிலையில் கேரளாவில் ஒடுக்கப்பட்டோருக்கான குரல்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டார் வேடன். இதன் பிறகு மலையாள சினிமாவில் வேடன் கால் பதித்தார். 2021ஆம் ஆண்டு நாயாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற நரபலி, 2022ஆம் ஆண்டு வெளியான நோவே அவுட் படத்தின் மரணத்தின் நிறம், தமிழில் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற குந்தந்தரம் என்ற பாடலுக்காக இசையமைப்பாளர் சுஷின் சாமுடன் கைகோர்த்தார். கேன்ஸ் விழாவில் விருது பெற்ற உலகளவில் கவனம் ஈர்த்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படத்தில் கிசஸ் இன் தி கிளவுட்ஸ் பாடலையும் எழுதி பாடியிருந்தார். அண்மையில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடா வேடா என்ற வேடன் பாடல் எழுதியுள்ளார். இதில் பழங்குடியினரின் போராட்டம், அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள் பரவலாக கவனம் பெற்று வருகிறது. கோடிக்கணக்கான இளைஞர்களின் ஆதரவு மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கும் வேடனை யார் குறிவைக்கிறார்கள்? சிஏஏ சட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட போது அதனை எதிர்த்து அந்த போராட்டத்தில் வேடன் பாடினார். அதுதான் இவர் முதல் எதிர்ப்பு குரல் ஒலிக்க தொடங்கிய ஆரம்பம். நான் பாணன் அல்ல, பறையன் அல்ல, நீ தம்புரான் அல்ல என்று ஆதிக்க ஜாதியை நோக்கி இவர் எழுப்பிய கேள்வி ஜாதிய ஒடுக்குமுறையை விமர்சித்தது. ஜனநாயகத்தில் தீவிர இந்துவாதிகளுக்கும் சங்கி பரிவாருக்கும் என்ன சம்பந்தம் என வெளிப்படையாக ஒரு நேர்காணலில் இந்துத்துவவாதிகளை விமர்சித்தார். பாலஸ்தீனம் முதல் அமெரிக்காவில் தாக்கப்பட்ட கருப்பின பெண் வரை சமூக அடக்குமுறைக்கு எதிராக உறுதியாக குரல் கொடுக்க தொடங்கினார். வேடனின் ராப் பாடல்களில் புரட்சிகர கருத்துகள் நிறைந்திருந்தன. அதே போல் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நடக்கிறதோ அது தொடர்பாக வேடன் பாடத் தொடங்கினார். அது மட்டுமின்றி மலையாள திரைத்துறையில் எத்தனை கருப்பு ஹீரோக்கள் வந்துள்ளனர் என திரைத்துறையும் கேள்வி எழுப்பினார். இப்படி ஜாதி மதம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒற்றை பாடலில் கிழித்து தொங்கவிட்டார். கருப்பு உடை, கலைந்த தலைமுடியுடன் மேடையில் பாடுவார் வேடன். சில சமயம் ஜாலியாக கிண்டலாக பாடினாலும் தன்னுடைய கருத்துக்களை தீ போல பரவ செய்தார். மேல் சட்டையை கலட்டி பாடி சமூகத்தை சீரழிக்கிறார். ராப்புக்கும் பட்டியலின மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று இந்துத்துவவாதிகள் இவரை நோக்கி கேள்வி எழுப்பினர். வலதுசாரி சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள் அவரை வளரவிடாமல் அடக்கச் செய்தனர். 2021ஆம் ஆண்டு வேடனுக்கு எதிராக மீ-டூ பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டது. கேரள கம்யூனிஸ்ட் அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு அழைக்கப்பட்ட வேடன் பங்கேற்கும் முன்பே கஞ்சா வைத்திருந்ததாக கூறி கொச்சியில் போலீசார் கைது செய்தனர். பின்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்பு சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தனக்கு அந்த பல்லை பரிசாக அளித்ததாக, அதன் சட்ட ரீதியான தாக்கங்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று வாக்குமூலம் அளித்தார் வேடன். என்னை ரசிப்பவர்கள் அனைவரும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தல் நல்ல பழக்கங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்களின் முன் தெரிவித்தார் வேடன். 35 ஆண்டு காலம் நான் சொல்லிய அரசியலை 2 நிமிடங்களிலேயே பாடிவிடுகிறாயே என்று திருமாவளவன் கூறியதற்கு உங்களிடமிருந்துதான் அந்த தைரியம் வருகிறது என்று இருவர் தொலைபேசியில் பேசிய காணொளி இணையதளத்தில் பரவின. சாதி மதம் மட்டுமின்றி உலக ஏகாதிபத்தியம், வல்லரசு நாடுகளுக்கு எதிராகவும் பாடியுள்ளார் வேடன். குரல் அற்றவர்களின் குரலாக இருப்பதால் கொடுக்கப்படும் வரவேற்பை போல அடக்குமுறைக்கு எதிராக தானே இசையமைத்து எழுதி பாடுவதால் வரவேற்புக்கு நிகரான எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் சம்பாதித்து வருகிறார் வேடன். காலத்தை வேடன் வேட்டையாடுவாரா இல்லை காலம் வேடனை வேட்டையாடுமா என காத்திருந்து பார்ப்போம்.